துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் நீச்ச நிவர்த்தி பெற்று சூரியனின் உச்ச வீடான மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை துலாம் ராசினியர்களுக்கு உருவாக்குறார்கள். இதன் காரணமாக நிகழ இருக்கும் மே மாதம் 4ஆம் தேதி முதல் புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகன், வித்தைக்காரகன் என்று சொல்வார்கள், மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை ஒரு விசித்திரமான கிரகமாகும். அதாவது செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் இவரே காரணமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனினுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குரு வீட்டில் சகாய ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். எனவே இக்காலகட்டம் முழுவதுமே பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சரிப்பதால் அதிக விரயங்கள் உருவாகுங்க. வரவு ஒரு மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காகுங்க. இது போன்ற நேரங்களில் சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது
இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பது புதனுடைய நிலை தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் புதன் பகவான் சூரியனோடு இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதனால் கணவன் மனைவிக்குள் வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் இப்போது இடமாற்றம் கிடைத்து ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல கட்டிடம் கட்டி முடித்து கிரக பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் அமையுங்க. அல்லது புதிதாக இடம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பகை கிரகமாகிய குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, அதுவும் 6, 8 ஆகிய வீடுகளுக்கான பரிவர்த்தனை நடந்திருப்பதால் நடக்காது என்று நினைத்த சில காரியங்கள் வியக்கத்தக்க வகையில் சாதகமாக நடக்குங்க. இருக்கும் இடத்திலிருந்து திடீர் உத்தரவுகளால் அல்லது புற அழுத்தங்களால் மாற்றங்கள் நிகழலாங்க. குருவின் பார்வை தன குடும்ப ராசியில் விழுவதாலும் சுகராசியில் விழுவதாலும் தலைக்கு வந்த பிரச்சனை தலப்பாகையோடு நீங்குங்க. முன் யோசனையும் தகுந்த ஏற்பாடும் இருந்தால் நிலைமையை சமாளிக்கலாம். 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு மன வலிமையை தருவார் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயர இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படுங்க. பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி 5ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்து கேது, 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் குரு என பல கிரகங்கள் சாதகம் இல்லாத நிலையில் இருப்பதால எதிர்பார்ப்பின்றி பொறுமையோடு இருங்க. 7இல் சூரியன், 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம் என்பதால் குடும்பத்தில் குழப்பமும் அமைதியின்மையும் இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி ஏற்படக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.